ஐயா பார்த்தாத நேரம் 56 மன்னர்களும் ஆண்டவரன் சங்கரனை முறையிடுறாங்க. அப்படி முறையிடும் போது என்னுடைய அகம் எங்க வந்துடுது? ஆதி கையில ஆண்டவனே அறிந்தான். ஆமா யா இருக்கு சிவத்தை எடுத்து முடிட்டாம்ல. ஆதி கையில ஆண்டவனை அறிந்து அதே நேரம் அப்பமே எண்ணுகிறான். ஆகா இந்த அரக்கனுடைய அகம் வாங்கி வளர்ந்துடுத, வளர்ந்து விட்டதே. இவன் அகத்தை அழிக்கணுமே. உடனே யார் அழைத்தார்? மாயவனாகிய மகாவிஷ்ணு அழைத்தார். பெருமாளை அழைத்தார். இந்த அரக்கனுக்கு அகம் வாங்கி வளர்ந்துடுது. அதனால அவன் அகத்தை அழிக்கணும். அதுக்கு நீர் தான் ஒரு யோசனை சொல்லுங்க. ஐயா அரக்கனுடைய அகத்தை அழிக்கணுமானா உம்மாலையும் முடியாது, என்னாலையும் முடியாது. யாரால முடியும் ஐயா? அதான் பாருங்க, உலகத்திலே பெரியவன் அவன் தான் மலைக்கு அதிபதி. அது யாரையா? அவன் தான் வரணதேவன். வரண நினைத்தானா ஒரு நாட்டை ஒரு நாளிகையில ஆக்கவும் செய்வான், அரை நாளிகையில அழிக்கவும் செய்வான். வரணனை அழைத்து எந்த நாட்டில் மழை பொழிந்தாலும் அரக்கனுடைய நாட்டுல 12 வருடம் பருவமழை பொழியக்கூடாது. அப்படி பருவமழை பொழியாம இருந்தா தான் அரக்கனுடைய ஆக அழியும். காதல் கேட்டார். இது நல்ல யோசனையா இருக்கு. உடனே அழைத்தார். உடனே வரணனை தான் அழைத்துட்டார். ஏடா ஐயா வரணதே எந்த நாட்டில் பொழிந்துட்டா? அரக்கனுட நாட்டில 12 வருடகால் 12 பருவமழை பொழிய வேண்டாம். அவன் பார்த்துட்டான அதனே ஆட்டம் வேணும் சம்மதி. 12 வருடகால் அரக்கனுட நாட்டிலே அரக்கனுட ஐயா பணிகள் கூட பொழியலைய. அவன் பருவமழை பொழியாமலே 56 தேசத்தில் பஞ்சம் வந்துடு. எவ்விதமாயிருக்கு மண்ணிழந்தான் மனை இழந்தான் பொண்ணிழந்தான் பொருளிழந்தான் ஆடிழந்தான் மாடிழந்தான் ஆடிழந்தான் மாடிழந்தான் அவன் அடுக்கு மெத்த வீடு இழந்தான். தேசத்திலும் அதே நேரம் கொடிய பஞ்சம் வந்துடுது. கொடிய பஞ்சம் வரப்போது என்ன சுவாமி 56 தேசத்திலும் எவ்விதமான பஞ்சமானா? எப்படி ஐயா? ஆளாக்கு உருண்ட பஞ்சம், ஆலனை தோத்த பஞ்சம், வழக்கு உருண்ட பஞ்சம், உடையவனை தோத்த பஞ்சம். அதே நேரம் நாளி உருண்ட பஞ்சம், அந்த நாயகனை தோத்த பஞ்சம். மரக்கா உருண்ட பஞ்சம், மன்னவனை தோத்த பஞ்சம். தாலி வித்து தின்னுட்டான். ஐயா தவிடு கிண்டி உண்ணாச்சு. ஆமா தவிடு கிண்டி உண்ணும் பஞ்சம். இருக்கும் பீலி எல்லாம் வித்து தின்னாச்சு. ஆமா களத்துல ஒரு மஞ்சாடி தங்கம் கூட இல்லையா? எவாவி பெரிய பஞ்சம் வந்துடு. ஆமா ஆமா
பெரிய பஞ்சம் வந்ததுன்னா ஏயா குடிக்க தண்ணி கிடையாது. தண்ணீரே இல்லையா? கிடைக்குமா? காபி கிடைக்கும். இந்த இருக்கு காபி. ஊத்தி கொடுத்தாச்சு. மாடு கரும்ப கரடு கிடையாது. 6 குளமும் வெற்றி அருங்கிணறு ஊற்றி குடிப்பதற்கு தண்ணி இல்ல, கடிப்பதற்கு பில்லும் இல்ல. அதே நேரம் என்னையா 56 தேசத்திலும் சரி கொடிய பஞ்சம் வரபோது ஆரம்ப மகளானவன் ஆமா ஐயா என்ன 56 மன்னர்களும் கையில காசு கிடையாது, கடன் கொடுப்பார் யாரும் கிடையாது. அதே நேரம் புதுங்க நல்லா ஆமா சந்தன மருந்து தான் உங்களுக்கு கண்ணத்திலையும் போதுங்க. ஐம்பத்தாறு தேசத்து மன்னர்கள் எல்லாம் கையில காசு இல்ல, கடன் கொடுப்பார் யாரும் கிடையாது. ஐயா அப்படி இருக்கும்போது அரக்கனுக்கு அவதி பணம் கொடுக்க முடியுமா? அவன் நீதான் 56 மன்னர்களும் அன்னைக்கு நாளையில அரக்கம் என நினைக்கலை, அவதி பணம் கொடுக்கலை, பகுதி கொண்டு கெட்டலை, பணிஞ்சு மக்க நடக்கலை, யுத்தம் கொண்டு கொடுக்கலைய, யுத்தம் கொண்டு கொடுக்கலை, ஆயுடி பணிந்து வணங்கலைய. அவையுடி பணிந்து வணங்காம், கப்பம் கொண்டு கொடுக்காம், கையை கட்டி வணங்காம், தானதான் இருக்கான். தான அங்க இருக்கும்போது பார்த்துட்டாரா அதனே வல்லரக்க ராசமன், வல்லரக்க ராசமன் தான அங்க பார்க்கான். அப்ப அழகாக எண்ணுதான் 56 மன்னர்கள் 12 வருடகா அரக்கமெனு நினைக்கலை, அவதி பணம். அதனால இது நேர் ஏடா ஐயா மந்திரி இப்பமே போயல்ல அவதி பணம் கேட்டமன், அவதி பணம் நீ அவதி வாங்கி வாடாய். காதுல தான் கேட்டுட்டான மன்னன் சொல்ல மறுக்காம ஆனவன் அலங்கரித்தான். அசையாத மணியும் கட்டி 56 தேசத்துக்கும் அவதி பணம் வாங்க வாரான். வரும் பின்னால மணிவாசம் முன்னால நாட்டுக்குள்ள கேக்குதை 56 மன்னர்கள் அப்பமே என்னுதான் ஐயோ பாவிதை அரக்கனுட மணிவா அவனி இலக குலப்பா அரக்க இங்க வருவார் அவதி பணங்க அப்பா என்றது ஒரு எண்ணம் கொண்டு
மனமெல்லாம் பதறுதான் தானதா இருக்கும் போது மந்திரிய கண்டுட்டான் ஐயா மந்திரி எங்கிருந்து இங்கு வந்த நீ இங்கு வந்த விவரம் என்ன அவன் பார்த்துட்டான அது நேரம் ஏடா ஐயா கேளுங்கப்போ 56 மன்னர்கள் இன்னைக்கு 12 வருடமாய் அரக்கம் என நினைக்கலை அவனுக்கு அவதி பணம் கொடுக்கலை அதனால கேளே அப்போ அவதி பணம் வாங்கத்தானே அவதி பணம் வாங்கத்தானே நான் ஆன மேல வந்த பார்த்துட்டான அது நேரம் 56 மன்னர்களும் ஐயாவே கேளே அப்போ 12 வருடமா பருவமழை பொழியலைய பருவமழை பொழியாம காடுகர விளையலை கையிலையும் காசும் இல்ல கடன் கொடுப்பார் யாரும் இல்ல குடிக்க கூட தண்ணி இல்ல மாடு கரும்ப கரடும் இல்ல நான் இருக்கட்டுமா இறக்கட்டுமா இருக்கட்டுமா இறக்கட்டுமா என்று எண்ணி இருக்காய் நாட்டிலையும் நல்ல நாடு நாவலர்கள் புகழும் நாடு இஞ்சி மஞ்சள் பூக்குனா இருவாச்சி மலருனா மானிருந்து விளையாடு மயிலிருந்து விரித்தாடு குயிலிருந்து ராகம்பா ஆனை கட்டி போரடி அழகிலையும் சிறந்தனா உலகத்தில உயர்ந்தனா கலைமான்கள் வாழுனா கலைமான்கள் இந்த கான்சாபுரம் தண்ணில் வா இன்னகரம் தன்னது அவதரித்த வாசல்தான் அழகு உள்ள என் கவர்தல சுடலமுன் கவர்தல சுடலமுண்ட சுவாமி வாசலு அழகு நல்ல இடமதி ஐயா நின்று இடமதி பாடுகிற புலவனு மலர் மாலை கொண்டு வந் கோவிலின் சார்பார் புலவனுக்கு தந்ததா அவர்களோட வீடியல் உங்களோட கனவாங்க வீடியல் கவர்தல சுடலையா முண்ட சுவாமி அருளா சுவாமி அருளால முன்னேற்றம் வாழும் ஐயோ என் நாட்டிலையும் நல்ல நாடு நாவலர்கள் புகழும் நாடு இஞ்சி மஞ்சள் பூக்கும் நாடு இருவாச்சி மலரும் நாடு மானிருந்து விளையாடும் மயிலிருந்து விரித்தாடும் குயிலிருந்து ராகம் பாடும் கலைமான்கள் வாழும் நாடு ஐயா வாழும் நாடு இந்த கான்சாபுரம் தண்ணில் வாழும்
இன்னகரம் தன்னதில ஆண்டு வரும் கணவான் தேவர் குலவம்முச அவதரித்த மன்னர் தான் யாரு என்று பார்ப்போமா அருமையுள்ள கணவான் ஐயா சண்முகவேல் பாண்டியன் எந்தனுக்கு சித்தப்பா அருமை தங்க கணவான் எனக்கு தேசமாணிக்கம் தன்னது ஆத்தாங்கர சுடலையுட மாயாண்டி வாசலு சப்பாணி மாடசுவாமி அழகு நல்ல கோமரம் கையால புலவனுக்கு என் கபர்தல சுடலையோடு முண்டு சுவாமி வாசலு பவன் ரூபா 100 எடுத்து இந்த பந்தலில தந்ததால் அவர்களுட வீடியல் உங்களுட வாசலல் என் கவர்தல சுடலையால் கல்யாணமா வாழுவை ஆத்தாங்கர சுடலையால் சப்பாணி மாடனால் செய்யும் தொழில் வாங்கும் குடும்ப செழித்து வாங்கி வளரும் மன்னர்களும் மந்திரி நான் இருக்கட்டுமா இறக்கட்டுமான்னு இருக்கும் போது என்கிட்ட அவதி பணம் கேக்கியப்பா நான் எங்க இருந்து கொடுக்க ஏப்பா எங்க இருந்து கொடுப்பே தெரியாது அவதி பணம் தரல நாளைக்கு அரக்கன் சண்டை செய்ய வருவான் பகுதி பணம் தரல நாளைக்கு அரக்கம் படையெடுத்ததுப்பா படையெடுத்ததுப்பானா அப்படியா ஏயா அப்போ 56 சிற்றரசரும் கூடி பேசுதான் ஐயா நாமளே இருக்கட்டுமா இறக்கட்டுமான்னு இருக்கோம் அதே நேரம் கொஞ்சம் சண்டை செய்ய வருவாங்க இப்பேற்பட்ட அரக்கனோட இருந்தாலும் சரி இறந்தாலும் சரி ஏயா அவதி பணம் கொடுக்க வேண்டாம் அவன்கிட்ட சண்டை செய்து பார்ப்போமே அவன் ஒரே நாட்டு அரசன் தானே இருக்கான் அவன் 56 சிற்றரசு இருக்கோம்ல ஐயா அதனால அப்பமே சொல்லலாம் மந்திரி நாங்க அவதி பணம் கொடுக்க மாட்டோம் அரக்கருட சண்டை செய்வோம் பகுதி பணம் படையெடுத்து சண்டை செய்வோம் யுத்த பணம் கொடுக்க மாட்டோம் யுத்த பணம் கொடுக்க மாட்டோம் நாங்க யுத்தம் செய்ய வாரோம் ஐயோ சைனியத்தை கொடுக்க மாட்டோம் சைனியத்தை கொடுக்க மாட்டோம் சண்டை கொடி நாட்ட போறோம் அவங்க அதுல தான் கேட்டுட்டானே 1000 மந்திரியும் அப்பமே அது நேரம் கவுந்ததல நிமுறாம கவலையோட வாரான ஐயா கவலையோட அவன் கவலையோட வார போது கண்டுட்டான் வல்லரக்க தானே
அப்பன் கேட்கான எடா எடா மந்திரி அவதி வாங்க போனவன் அழுது கொண்டு வருவதன் பகுதி வாங்க போனவன் பணிஞ்சு வரும் விவரம் இருசால் வாங்க போனவன் இருந்து வரும் விவரம் என்ன கண்ணீர வடிப்பதென்ன கண்ணீர கவலையோட வருவதென்ன மன்னாதி மன்னவா ஐயா 56 தேசத்திலும் அவதி பணம் கேட்டேன். அவதி பணம் கேட்கும்போது ஐயா 56 மன்னர்களும் அவதி பணம் இல்லைன்னு சொல்லியிருக்கான். பகுதி பணம் இல்லைன்னு சொல்லுதான். ஏன்டா ஐயா அவன்கிட்ட கையில காசு இல்லையா? அதனால நாங்களே இருக்கட்டுமா இறக்கட்டுமான் இருக்கோம். நீ வந்து அவதி பணம் கட்டினா எங்க இருந்து கொடுக்க? ஐயா அதே நேரம் அவதி பணம் இல்லைன்னு சொன்னோம்னா ஏன் பேர சொன்னியா? சுத்தி பார்க்கவே இல்ல, அரமனைக்குள்ள இருந்த போச்சு. ஆமா 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 அவர் பேரெல்லாம் சொல்லியாச்சுன்னா மொட்டை ரோலை தூக்கிட்டு வந்துருதான். ஆமா அவ்வளவு காண அவர் பேர் ஊருக்குள்ள விளாத்தமா கிடக்கு கிடக்கு ஐயா. ஆமா சிலவங்களுடைய பேர் அப்படி கிடக்கும்னு. ஆமா ஐயா உங்க பேரை சொன்னதுக்கு அப்புறம் இருந்தாலும் சரி இறந்தாலும் சரி அவதி பணம் கொடுக்க மாட்டானா? அரக்கனோட சண்டை செய்வோம்னு சொல்லுதான். 12 வருஷம் குடிக்க தண்ணி இல்லாம இருக்கானே, அவங்ககிட்ட போய் பேச முடியுமா ஐயா? ஐயா அதான் சொல்லியிருக்கான். உலகாரம் கூட இருந்து குத்த வச்சு பேசிக்கிட்டு இருக்கலாமா? அவர் ஜாலியா பேசிக்கிட்டு இருப்பாராம். சரி ஆனா குறை வயிற்றுக்காரங்கிட்ட இருந்தா கடுமையா கோபம் வரும். அறவயிறு பட்னி அடங்காலு சாப்பிடாதவங்க பேசிக்கிட்டு பள்ளின்னு அடிச்சு போடுவான். கடும் பட்னி நானே குடிக்க கஞ்சி இல்லாம இருக்க என் கிட்ட நுழையிட்டு டமான்னு வச்சிருவான்.